எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2-3 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் சந்திக்க முடியவில்லை. இப்போது சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எப்படி மதுரையின் உணவு நம்மை இங்கே ஈர்க்கின்றதோ அதுபோல் மதுரையை சார்ந்த பத்திரிகையாளர்களாகிய உங்களை சந்திப்பதில் எப்போதுமே எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு இன்று உங்களை சந்திப்பதில் எனக்கு மாற்றற்ற மகிழ்ச்சி. நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், மோடி அவர்கள் தன்னுடைய போக்கை ரிசல்ட் வந்த பிறகும், முடிவுகள் தெரிந்த பிறகும் இன்னும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்தவரையில் ஒரு நாடக நடிகரை போல்தான் அவருடைய நடை உடை பாவனைகள் இருக்கின்றன. நேற்று கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கட்சி, அவர் மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுடைய அந்த கூட்டம் நடக்கின்ற பாராளுமன்றத்துடைய மத்திய அவையிலே அமர்ந்து கொண்டு வரும்போது அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புக்கை எடுத்து அவர் முத்தம் கொடுக்கின்றார். ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை தேர்தலில் கடைசி 10 நாள் மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டார். கடைசி 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மன்னிக்க வேண்டும். ஆனால் உண்மை இதுதான். பைத்தியத்தை போல் அவர் நடமாடிக் கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஜுப்பாவை அவர் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர மற்றபடி 10 நாளைக்கும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொன்றை உணரி வந்தார். குறிப்பாக நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, இதில் ஏதோ ஒரு கடவுள் அவதாரம் போல் அவர் மரணித்துக் கொண்டார். அப்புறம் சொன்னாரு, 2 மாடு எரும மாடு இருந்தா ஒரு மாட்டை காங்கிரஸ்காரங்க எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தினந்தோறும் பிதற்றலிலேயே இருந்தவர் கடைசியில் என்ன சொன்னார் என்றால், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள், பங்கு சந்தையில் எல்லோரும் முதலீடு செய்யுங்கள், தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகு பங்கு சந்தையில் நல்ல லாபம் வரும் என்று உன்னை சொன்னார். அதே போல்தான் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் பங்கு சந்தையிலே நடந்திருக்கின்றது. அதை பற்றி விரிவாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். சிதம்பரம் அவர்களும் நேற்று சென்னையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அவரை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன், அவர் திருந்துவதற்கு வழியே இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் மீண்டும் அவருடைய பழைய படிதான் அவருடைய போக்கு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தருகின்ற நம்முடைய நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் விரைவில் அவரை விட்டு போவதற்கான வழிகள் தான் தெரிகின்றன. இந்த அரசாங்கம் என்பது இன்னும் ஒரு முதல் பாராளுமன்ற கூட்டத்தையே தாங்குமா அல்லது அன்றே அந்த அரசு விழுந்து விடுமா என்ற நிலை இருக்கின்றது. ஆகவே மோடி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் அவர் தன் கட்சியிலே இருக்கின்றவர்களை அழைத்து போக வேண்டும். பிறகு தன்னுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் போன தடவை போல் நான் தான் ஹிட்லர், நான் தான் இந்தியாவின் முசோலினி என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் வேலைகளை செய்ய காண்பித்தால் கண்டிப்பாக இந்திய ஜனநாயக பாராளுமன்ற முறைப்படி அவரை தூக்கி எறிவார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அவருடைய தோஸ்துகளாக, அவருக்கு மிகவும் வேண்டியவர்களாக தமிழகத்திலே இருக்கின்ற அண்ணாமலை அவர்களோ, என்னுடைய அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பேச்சிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். சொல்வார்கள், ஒரு பழமொழி சொல்வார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுங்காக கவர்னராகவே இருந்திருக்கிறார். அதை விட்டு நாம் தேர்தலில் நிற்க வேண்டும், மிகப்பெரிய அமைச்சராக வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு தன் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார். கடைசியிலே டெபாசிட் தான் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய போட்டியிட்ட தொகுதியில் தான் ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. மயிலாப்பூர் ஹவுசிங் பெனிஃபிட் ஃபண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. அந்த மயிலாப்பூர் தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்து அவர்கள் இப்போது ரிட்டையர் ஆகி இருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை எல்லாம் அந்த மயிலாப்பூர் வங்கியிலே தான் முதலீடு செய்திருந்தார்கள்.
அந்த வங்கிக்கு தலைவராக சிதம்பரத்தில் தேவநாதன் என்பவர் தான் தலைவராக இருக்கின்றார். அவர்தான் கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து சிவகங்கையிலே போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 570 கோடி ரூபாயை அவர் ஊழல் செய்திருக்கின்றார். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் வயதானவர்கள், ரிட்டையர் ஆனவர்கள், குறிப்பாக ஏழை மக்கள் தான் நிறைய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜனிடம் அவர்கள் போய் கேட்டபோது அவர், நான் இதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது, அவர் எங்க கட்சிக்காரர், அவரை பற்றி நீங்கள் சொல்வதை எல்லாம் எனக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்த காரணத்தால் மயிலாப்பூரிலே யூசுவலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கின்ற நண்பர்கள் இந்த முறை வாக்களிக்கவில்லை. ஆகவே அவரை பொறுத்தவரையில் அந்த நம்மளுக்கு புருஷன் வேண்டாம், அரச வந்தா போதும் அந்த எண்ணம் நிறைவேறவில்லை. அதனால் அவர் இதை உளறி கொண்டிருக்கின்றார். அதே போல் அண்ணாமலையை எடுத்தீர்கள் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கார்பரேஷனில் தனியாக நின்றாலே ஜெயிக்க முடியாது, ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் ஏதோ போய் கோயம்புத்தூரையே நான் ஒரு திப்பு சுல்தானாட்ட பிடித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே மிக கேவலமாக தோற்றிருக்கின்றார். ஆகவே இந்த வாய்மொழி ஜாலத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். தினந்தோறும் அறிக்கை விட்டாலும் சரி, தினந்தோறும் டிவியிலே முகத்தை காட்டினாலும் சரி, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால் தமிழகத்தில் அவர் அரசியல்வாதியாக விழுத முடியாது என்பதோடு மட்டுமல்ல, அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாது. அதுவும் ஏதோ அதிமுகவோடு கொஞ்ச காலம் அவர்கள் உறவில் இருந்த காரணத்தால் கொஞ்சம் மக்கள் அறிகின்ற நிலைக்கு இந்த பாரதிய ஜனதா வந்திருக்கிறதே தவிர, பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே வளர்வதற்கே அதற்கு வாய்ப்பு கிடையாது. இதைத்தான் சென்ற பாராளுமன்ற கூட்டத்திலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது மிக ஆக்ரோஷத்தோடு சொன்னார், நான் இன்றைக்கு உறுதியாக சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்தில் என்றைக்கும் கால் ஊன்ற முடியாது என்று பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக ஆணித்தரமாக பேசியவர் ராகுல் காந்தி. அதன்படிதான் இப்போது நடந்திருக்கிறது. ஆகவே இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு அடக்கமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு அடக்கமாக அண்ணாமலையும் தமிழிசையும் இருக்க வேண்டும். மாறாக திருப்பியும் சத்தம் போட ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை தமிழக மக்கள் முடித்தார்களோ அதே போல் அவருடைய வாயையும் தமிழ்நாட்டு மக்கள் அடக்குவார்கள். இரண்டாவது பிடித்திருக்காங்க, 11 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. இல்ல வளர்ந்தது கரெக்டா, எப்படி டெபாசிட் போச்சு? அதாவது ஒரு கட்சி என்பது இல்ல, நீங்க அவங்களுடைய போன கணக்கம் அப்படிதான். நீங்க உள்ளாட்சி தேர்தல் சென்ற முறை நடந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் தான் 3வது இடத்தில் ஜெயித்திருக்கின்றோம், காங்கிரஸ் அதிமுக அடுத்தபடியால் நாங்கள் தான் ஜெயித்திருக்கின்றோம். ஆனால் அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உள்ளாட்சி தேர்தலிலே சிறு சிறு பஞ்சாயத்திலே ஒன்றியத்திலே அவர்கள் சில இடங்களிலே ஜெயித்திருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது அத்தனையும் 90% கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஜெயிச்சிருக்கின்றார். மற்ற இடங்களில் படுதோல்வியை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நான் அப்போது சொன்னேன், ஒரு அகில இந்திய கட்சியாக இருந்த பாஜக என்பது ஒரு மாவட்ட கட்சியாக மாறிவிட்டது என்று நான் அவர்களை சொன்னேன். அவர்களை பொறுத்தவரையில் கன்னியாகுமரியில் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே பாஜகவுக்கு கொஞ்சம் ஆந்திரம் உண்டு. அந்த காலத்திலேயே அவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தொகுதியை வெற்றி பெற்றார் என்று தெரியும். இப்போதும் அங்கே ஒரு எம்எல்ஏ, ஒரு பெரிய மரியாதைக்குரியவர் இருக்கின்றார். ஆனால் அந்த குறிப்பிட்ட சில இடங்களை தவிர நீங்கள் அதே மாதிரி வட மாநிலத்திலும் நீங்கள் பாமக எங்கெங்கே இருக்கின்றதோ அவர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதை வைத்துத்தான் தனியாக நின்று இவர்கள் எப்படி வரப்போகின்றார்கள் என்பதுதான் முக்கியமே தவிர பாமக ஓட்டு. அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வர பணக்காரர்களாக இருக்கின்ற பாரிவேந்தர், ஏசி சண்முகம், இவர்களுடைய கட்சிகளில் இருந்து
அவர்கள் ஓட்டு வாங்கி விட்டார்கள். இவர்கள் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கட்சியின் வாக்கு வங்கி என்பது நம்முடைய அருமை நண்பர் வாசன் அவர்களுடைய தமாக. அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியும் சேர்த்துதான் அவர்களுக்கு ஏதோ தேர்தலில் கொஞ்சம் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை தான் இல்லை, அவர் பாஜகவை சொன்னதாகத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் தப்பித்தவரை சில சமயங்களில் நம்முடைய எடப்பாடி உண்மையை கூட சொல்லி விடுகின்றார்கள். நீங்கள் பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிரியாக முதலில் நினைப்பது தன்னுடைய எதிர்கட்சிகளை அல்ல, தன்னுடைய கூட்டணி கட்சிகளை. அவர்களை எப்படி மட்டம் தட்டுவது, அவர்களை எப்படி கபலீகரம் செய்வது, அவர்களை எப்படி முடிப்பது என்றுதான் நீங்கள் கடந்த கால ஒரு 5 கால வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் உறவோடு இருந்ததோ அந்த கட்சி எல்லாம் ஏன் முடிந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினால் தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஒரு நாணயமான ஒரு கட்சியாக இருக்க முடியாது. காரணம், மோடியை பொறுத்தவரையில் அவர் ஒரு பெரிய நாணயமான ஆள். மோடியை பெரிய உத்தமர் புத்தர் என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த நிலக்கரி ஊரில் 6000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் 5G நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் எல்லாம் நடந்தது யாருடைய காலத்திலே என்று சொன்னால் நம்முடைய மோடி அவர்கள் காலத்திலே தான். அதற்காக தான் மக்கள் இப்போது பாடமுகத்தி இருக்கின்றார்கள். காரணம், மக்கள் கொஞ்சம் பரிதாபப்பட்டு இதுதான் நாட்டின் நிலைமை, தெரிந்து புரிந்து அது ஏற்ப நடந்து கொள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதையும் மீறி நான் மாற மாட்டேன் என்று அவர் சொன்னால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நிற்கின்ற இடங்களில் எல்லாம் இனிமேல் இந்தியாவில் டெபாசிட்டே போகக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிருக்கும். என்னை பொறுத்தவரை நான் ஒத்துக்கொள்கிறேன். காரணம், 2-3 சுற்றில் போன தேர்தலில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த நம்முடைய மோடி 3-4 சுற்றில் பின்னடைவு ஏற்பட்ட காரணத்தால் ஏதோ ஓரளவுக்கு உண்மை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிகமான இடங்களை பாஜக தான் பெற்றிருக்கு, காங்கிரஸ் குறைவான இடங்கள். ஆனா அவங்க காங்கிரஸ் தாங்கள் வெற்றி பெற்றது போல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. வெற்றி நாட்டு போன தடவை இருந்தது எவ்வளவு, இப்போது நாம் இந்த எண்ணிக்கை இப்போது 100 எட்டி இருக்கின்றோம். பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போது இந்த 100 என்று 110 வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே போன முறை நாங்கள் எவ்வளவு இருந்தோம், இப்போது எவ்வளவு இருக்கின்றோம் என்பதை பார்க்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் போன முறை எவ்வாறு இருந்தார்கள், இப்போது எவ்வாறு இருந்தார்கள் என்று பார்த்தால் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்விதான். எலெக்ஷனுடைய ஆரம்பத்திலே என்ன சொன்னார்கள், 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்ல இந்த மோடியின் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவுக்கு இதுல வெற்றி பெற்றிருக்கிறது என்று தெரியும். ஆகவே உண்மையான வெற்றி என்பது காங்கிரசுக்கும் அதனுடைய கூட்டணிக்கும் தான். தமிழகத்தை பொறுத்தவரையில் 39 இடங்களிலும் இன்று நாம் ஜெயித்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாப்புலாரிட்டிக்கும் அவரோட உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி தான். ஏனென்றால் போன முறை கூட ஒரு தொகுதியை நாம் இழந்தோம், அது நான் தான் தோற்று போனது. ஆகவே இந்த தடவை பாண்டிச்சேரியும் சேர்த்து 40க்கும் 40, அதுவும் குறிப்பாக எங்களுடைய முன்னாள் IAS அதிகாரி செந்தில் அவர்கள் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய வெற்றிக்கு கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது அவருக்கு நன்றி கடன்பட்ட ஒரு இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம். நிதிஷ்குமார் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு பிஜேபிக்கு உடன்பாடு கிடையாது. PDP முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன் இந்த முரணோட இவங்களால கொண்டு செலுத்த முடியாது. அதைத்தான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய 2 பேருக்கு இடையே எதில் அவர்கள் உடன்பட முடியும் என்றால் பணம் பேரத்தில் அவர்கள் உடன்பட முடியும். ஒரு 500 கோடி குடிக்கின்றேன் அவர்கள் சொன்னார், இல்லை 1000 கோடி எனக்கு வேணும் என்று அவர்கள் சொல்லலாமே ஒழிய இது அடிப்படை கொள்கைகள் இருக்கின்றது. இது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பது அல்லது முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீடு செய்வது போன்ற 2 விஷயத்திலேயும் நம்முடைய நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் காம்ப்ரமைஸை செய்து கொள்ள முடியாது. இப்படி செய்தால் அவர்கள் அவர்களுடைய
மாநிலத்தில் பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி என்பது மிக விரைவில் காணாமல் போய்விடும். அதை உணர்ந்தவர்கள் தான் 2 பேரும். ஏனென்றால் 2 பேருக்கும் என்ன என்றால் அரசியல் அனுபவம் அதிகம் உண்டு. அதை விட பேரம் பேசுகின்ற திறமை 2 பேரும் அதிகம் உண்டு. சார், நீங்க எப்படி சொன்னாலும் அவங்க இப்போ வரைக்குமே அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி போயிட்டே இருக்காங்க. கூட்டணி அமைச்சு அடுத்த ஆட்சியை பிரதமர் பதவி ஏற்க போறாங்க. இருந்தாலும் இந்தியா கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி வந்து மாநில தேர்தலில் நாங்க தனியா தான் நிக்க போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்தியா கூட்டணி கடைசி வரை இந்திய கூட்டணியை பொறுத்தவரையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் பல்வேறு கட்சிகளை கொண்ட கூட்டணி. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட்டணியிலே இருக்கின்ற பல கட்சிகள் அந்தந்த மாநிலத்திலே பலமுள்ள கட்சிகளாக இருக்கின்றன. நீங்க மம்தாவை எடுத்துக் கொள்ளுங்கள், அதுபோல் பல எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பலமுள்ள கட்சிகளாக இருக்கின்ற காரணத்தால் சில சமயங்களில் நாங்கள் நினைத்தது நடக்காமல் போய்விடுவது. குறிப்பாக வங்காளத்தில் நாங்கள் இந்திய கூட்டணியில் மம்தா இருக்க வேண்டும், நாங்கள் சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் கூட அங்கே அந்த இடங்களை பங்கிட்டுக் கொள்வதிலே சரியாக முடிவெடுக்க முடியாவிட்டால் நாங்கள் அதை ஏற்க முடியவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் பெரிய வெற்றியை பெற்ற பிறகும் இன்றைக்கு அவராகவே சொல்கின்றார், நாங்கள் இந்திய கூட்டணியை ஆதரிப்போம் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் சில இடங்களிலே எண்ணிக்கையை தொகுதியை பகிர்ந்து கொள்வதில் அல்லது நாங்கள் எடுத்துக் கொள்வதிலே சில தகராறுகள் சில மன பிரச்சனைகள் இருந்ததால் நடைபெறாமல் போனாலும் கூட அடிப்படை கொள்கையான மதச்சார்பற்ற அந்த கொள்கை எல்லா மதமும் ஒன்று, ஜாதியால் உயர்ந்த தாழ்ந்தவன் கிடையாது, பிறப்பில் எல்லோரும் சமம் என்ற இந்த அடிப்படை கொள்கைகளில் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தளவு லோக்சபா தேர்தலில் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் காட்டுறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். செகண்ட் வர்ற கம்மியில் வந்து சட்டசபை எலெக்ஷன் வந்து எய்ம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி இப்போ லோக்சபா தேர்தலில் அவர் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி காட்டிட்டாரு. சட்டசபை எலெக்ஷன்ல வந்து அவங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு. சட்டசபையை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்றன. அச்சீவ் பண்ணிட்டார் சில பேர் சொல்லலாம், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழிசை சவுந்தரராஜன் காலத்தில் எல் முருகன் காலத்தில் இருந்ததை விட இப்போது பாஜக வலுவிழந்து இருக்குதா என்று நான் சொல்வேன். அதை பல பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், இவர் நடைபயணம் போகும்போது கூட்டங்கள் வந்தது என்று சொல்கின்றார்கள். கூட்டங்கள் என்பது எப்போதும் கூட்டப்படுகின்ற கூட்டங்கள் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்னும் கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தலுக்கு காலம் இருக்கின்றது. அதற்குள் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக காணாமல் போய்விடும். ஆகவே இந்த கூட்டணி அமைப்பதற்கே இப்போதே யாரும் தயாராக இல்லை. அதுவரை கட்சி நடத்தி கொண்டிருந்தால் ஒருவேளை வாசன் அவர்கள் கூட்டணியில் சேரலாம் பாஜக. அதுவரையில் கட்சி இருந்தா இந்த 2 பேர் 3 பேரும் டெபாசிட் எழுத போயிட்டாங்க. 4ஆவதா இன்னொருத்தர் இருந்தா அந்த கட்சி ஆகும். தேர்தல் சமயத்துல செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, தமிழகத்துல ஒரு காலத்துல ஆளும் கட்சியா காங்கிரஸ் இருந்துச்சு, நமக்கு நம்ம வந்து பார்த்து சீட்லாம் ஒதுக்கிட்டு இருந்தோம், நம்ம பலமா சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல வரீங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை திரும்பி காங்கிரஸ்க்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதா? நீங்க நான் சொன்னது காரணம் நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்போம். நான் என்ன போல சில பேர் காலேஜில் வெறும் பட்டப்படிப்போட நிறுத்தி பிஏவோட நிறுத்திக்கிட்டு எம்ஏ எல்லாம் போயிருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் படிச்சுப்பீங்க. சரித்திரத்துல நீங்க படிக்கும் போது சொல்லுவாங்க, இந்த அரசின் காலம் பொற்காலம், ராஜராஜ சோழனுடைய காலம் பொற்காலம், அப்புறம் மௌரிய பேரரசனுடைய காலம் பொற்காலம், அசோகனுடைய காலம் பொற்காலம் என்று அந்த காலத்திலே எந்தெந்த ஆட்சியில் பொற்காலமாக இருந்தது. நான் அதைத்தான் பொற்காலம் என்று சொல்வதற்கு பதிலாக யார் யார் நல்ல ஆட்சி தருகின்றார்களோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சி என்று சொன்னேன். அதே போல் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு நல்ல ஆட்சி தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தில் நீங்கள் நம்புகின்றீர்களோ இல்லையோ, நீங்கள் போய் அதை வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். அன்றைக்கு தமிழக அரசினுடைய வரவு செலவு என்பது இட்ஸ் ஜஸ்ட் 100 crores. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், வெறும் 100 கோடி ரூபாய் தான் அப்போது வருமானம் தமிழக அரசு.
அப்போதுதான் அவர் மதிய உணவு திட்டத்தை அறிவிக்கின்றார். அத்தனை அதிகாரிகளும் அதற்கு எதிர்ப்பு. நம்மளுக்கு சோர்ஸ் கிடையாது, எப்படி பண்ண முடியும்? பட் இருந்தாலும் அதை மீறி அவர் எப்படியோ ஆரம்பித்து அந்த திட்டம் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் காலை உணவு திட்டத்தை பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். உங்களுக்கே தெரியும், 2 முறை வீசிய சுனாமி வீசிய புயலால் பெய்த பெய்மழையால் எவ்வளவு பேர் வடக்கேயும் தெற்கேயும் 2 முறை பாதிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2000 கோடியோ 3000 கோடியோ நாம் செலவு செய்து அதை மத்திய அரசாங்கத்தில் கேட்ட போது இந்த மத்திய அரசாங்கம் வெறும் 257 கோடி ரூபாய் 257 கோடி ரூபாய் தான் கொடுத்தாரு. இருந்தாலும் இந்த நிதி நெருக்கடி நிலைமையில் கூட பெண்களுக்கு மாதம் பணம் கொடுப்பதற்கு, பள்ளி கல்லூரி செல்கின்ற குழந்தைகளுக்கு பணம் எப்படி என்று வரிசையாக நல்ல திட்டங்களை அறிவித்து அவர் காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட காமராஜரை போல் அவரும் செயல்பட்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் நான் சொல்லினேன் ஒழிய, காமராஜர் ஆட்சி என்பது தமிழகத்தில் நடந்த ஒரு பொற்கால ஆட்சிக்கு ஒரு பேர். மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சி வரும்போது அதற்கு எந்த பேர் வேண்டுமானாலும் வைத்து பிரதமர் மோடி 3ஆம் முறை பதவியேற்கிறது சாதனைன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி 3வது முறையா பதவியேற்கிறது அவருடைய சாதனையை ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவரு மலைக்கு போயிட்டு கொஞ்சம் அவருக்கு தெளிவு ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரை 3ஆம் முறை பதவியேற்றது என்பது இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட வேதனை. இந்த வேதனை இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் தீரும். மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற சூழ்நிலை மற்ற கட்சிகளால் ஏற்படுகிறதோ இல்லையோ, கண்டிப்பாக ஜனசங், அமித்ஷா, இந்த நாட்டே அப்புறம் இன்னொரு நம்ம யூபி சாமியார் இவர்களாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும்.